வேகம், விவேகம் இது எல்லாம் நிறைந்த ஒரு ராசி நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு வேகமும், விவேகமும் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. வேகம் என்று சொல்லக்கூடிய சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால தான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க. அந்த தலைமை பொறுப்பில் இங்கே வரும் நவகிரகங்களுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய அவரே இவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராஜா கூறிய எல்லா திறமைகளும் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய இமேஜ் எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாது, அதுதான் இவங்களுடைய டார்கெட். எண்ணம் எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுய கௌரவ விரும்பிகள் அப்படின்னு கூட இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம். தனக்கு ஒரு அவமானம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறதைக்கே உங்களுக்கு பிடிக்காது. அதனால் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது, இந்த 30 நாட்களுக்குள்ளே ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மகம் நட்சத்திரமா, பூரம் நட்சத்திரமா, உத்திரம் நட்சத்திரமா அப்படிங்கிறத தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இவங்க வருகின்ற நாட்களில் அமாவாசை வருது. இந்த சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா கேதுவோடைய கிரகநிலை மாற்றத்தால் நம்மளுடைய கேதுவோடைய சூழ்ச்சி வலையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து விடுபடணும், நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும், இந்த குழப்ப நிலை மாறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முன்னோர்களை தர்ப்பணம் பண்ணுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காத இருக்கிறவங்க தர்ப்பணம் கொடுங்க. முன்னோர்களை வழிபடாமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அமாவாசை தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப விசேஷம், சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை தான் இந்த சித்திரை அமாவாசை. இந்த சித்திரை அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது பிரபஞ்ச சக்தி அதிகமாகி, முன்னோர்களுக்கு சக்தி அதிகமாகி, உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருது, கெடுதல் வருது அப்படின்னா முன்னோர்கள் உங்களை முன்ன நின்று காப்பாற்றுவாங்க. அதனால தான் அமாவாசை தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. விசேஷமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஜோதிட ரீதியாகவும் சரி, நிறைய ஆன்மீக ரீதியாகவும் சரி, நிறைய பேர் அறிவுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அதுவும் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுங்க. அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை வழிபட மறந்துடாதீங்க. இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அமாவாசை நாட்களில் உணவு எதுவும் எடுத்துக்காமல் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம பூஜித்து வழிபடும்போது, அதற்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது. சகல சௌபாகியமும் வேணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் குலதெய்வத்திற்கு விரதம் இருந்து நம்ம வழிபடும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் வழிபடுறது நல்ல ஒரு விசேஷமான பலனை பெறலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முடிந்தால் அமாவாசை நாட்களை எந்திரிச்சு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் இதில் இருந்து அதோடைய தாக்கம் கொஞ்சம் குறையணும். எடுக்கிற விஷயங்கள்லாம் நிறைய தோல்விகள், இன்னல்கள், குடும்பத்தில் கூட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிறக்கிற சித்திரை மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சூரியன் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது நான் வரைக்கும் ஒரு சில இன்னல்கள், எடுக்கிற விஷயங்கள்லாம் தோல்வி, பிரச்சனை இப்படின்னு போயிட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி இனி பயணிக்க போகிறீங்க. அதோட கூட முன்னோர்களை வழிபடும் போது உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாமே நிறைவேறும். முடிஞ்சால் அதோட முன்னோர்களையும் வழிபடுங்க, குலதெய்வத்தையும் வழிபடுங்க. மனம் விரும்புகிற அனைத்தையுமே இந்த காலகட்டத்தில் சாதித்து காட்டுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும்.
இந்த காலகட்ட கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. ஒரு முக்கியமான திருப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பாக்கியம் பலமாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன எண்ணங்கள், சின்ன சின்ன திருப்பு முனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மதமே கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். எதுக்கெடுத்தாலும் தடை, பிரச்சனை, வீட்டில் எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன சண்டை சச்சரவு, கணவன் மனைவிகளையே ஒரு ஒற்றுமை இல்லாமல் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாறும். ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருக்கவங்க கூட உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க ஒரு முடிவு எடுத்து அதற்கு பின்னாடி போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களே உங்ககிட்ட வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மனநிலை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மனநிலை மாற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக போகிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஈகோ கொஞ்சம் அதிகமாகி நீ என்ன இது நான் வரைக்கும் நான் சொன்னேன், அட்வைஸ் பண்ணனேன், நீ கேட்கல, திடீர்னு வந்து நீ வந்து எனக்கு கேட்டு அட்வைஸ் கேட்குற, நான் போய் உங்கள்கிட்ட பேசுகிறதா அப்படின்னு ஈகோவை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய வாக்குறுதிக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள கூட நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த காலகட்டத்தில் கூடி வாழ்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது ஒரு பக்கம் சின்ன சின்ன குழப்பத்தை, சண்டை சச்சரவுகளை கொடுத்தாலும் கூட ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆச்சு எங்களுடைய பிள்ளைங்களுக்கு, ஆனால் ரொம்ப நாளாக அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேரம்பேத்தியை பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு இந்த நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேற்று மொழி பேசுகிறவங்க, வேற்று மதம் சார்ந்தவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது அவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். திருமணத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அவமானப்பட்டு அதுக்கப்புறம் தான் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதுக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்வு கட்டாயம் இந்த நாட்களில் நடக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்துக்குள்ளேயே நடக்கிறதுக்கான ஒரு யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில உடல் உபாதைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில பொருளெல்லாம் தொலைஞ்சு போச்சு இல்லையா, அந்த பொருள் மீண்டும் உங்களுடைய கைக்கு வரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இழந்து போன நம்பிக்கையை மீண்டும் பெற்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விசுவாசமான நிறைய வேலையாட்கள் கிடைப்பாங்க. படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசி, அவங்களுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பரம்பரை வியாதி ஒரு சிலருக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கை கால் வலி, மூட்டு வலி, சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் இந்த கேது திசை நடக்கிறவர்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அது சம்மந்தமாக சின்ன மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானமான 2ஆம் இடத்தோடைய அதிபதி புதன் நீச்சம் பெற்றாலும் குருவோடு பரிவர்த்தனை செய்கிறதுனால நீச்சபட்ச ராஜயோகம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை, ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம், நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உணவு தொழில் நடத்துபவர்களுக்கு அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் இருந்தவங்கள அந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைச்சிட்டு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு, ஒரு அனுசரணை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயத்திலும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதிகப்படியான பொறுப்புகள் உங்ககிட்ட வரும். குடும்ப பொறுப்புகள், குழந்தைகளை பார்த்துக்கணும், பக்கத்தில் அண்ணன் தம்பிங்கள்